அது எந்த ஓகே. படமா இருந்தாலும் சரி. அல்ல. இப்போ எனக்கு வந்து சூப்பரா இருக்குன்னு நான் சொல்லுவேன். இன்னொருத்தன் "மச்சான் செம்ம கேவலமா இருக்கு" அப்படின்னு உங்ககிட்ட சொல்லுவான். நீங்க கேவலமா இருக்குன்னு ஒரு 100 பேத்தோட ரிவ்யூ கேட்டுட்டே படத்துக்கு போய் உட்கார்ந்தீங்கன்னா, உங்களுக்கு படம் என்னடா நல்லா தானே இருக்கு, இந்த படத்த கேவலமா சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சிலர் வந்து ஓவர் ஹைப் குடுத்திருப்பாங்க. அப்ப நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா வந்துட்டு, "என்னடா இவ்ளோ ஓவர் ஹைப் குடுத்தானுங்க, ரொம்ப சுமாரா தானே இருக்கு" அப்படின்னு சொல்லணும். இர்ரெஸ்பெக்டிவ் ஏன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போறாங்க அப்படின்னா, மத்தவங்க கிட்ட ஏன்னா எப்படி இருந்தாலும் Twitterல வந்து 75% படம் வந்துரும். ஓகே. நீங்க போனீங்கன்னா, இந்த சீன்ல அவரு கொட்டாய் விட்டுருப்பாரு, அந்த சீன்ல தும்பி இருப்பாரு. அது மட்டும் தான் மிஸ் ஆயிருக்கும். மத்த எல்லாத்தையும் இவங்களே எங்க படத்த ஓட்டி காட்டிடுவாங்க. அப்படி நீங்க வந்து தெளிவா ஒரு படத்த நீங்க பார்க்கணும். உங்களுக்கு ஜெனுயினா புடிச்சிருக்கா, புடிக்கலையான்றது தெரியணும்னா, எந்த ஒரு ரிவ்யூவுமே பார்க்காம படத்துக்கு போனீங்கன்னா தான், அது கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் நம்புறேன். எனக்கு ஓகே. படம் பிடித்திருந்தது. ஓகே, ஓகே மேம். ஏன்னா எனக்கு அந்த மியூசிக்கே உள்ள மியூசிக் போடுவாங்கல்ல. அந்த ஒரு ஃபாஸ்ட் பீட் இந்த வந்துட்டு அஜித்தே கடவுளே அஜித்ன்னு கத்துவாங்கல்ல. மியூசிக்கே அந்த மாரி போட்டிருந்த மாரி இருந்துச்சு. எனக்கு மியூசிக் ரொம்ப புடிச்சிருந்துச்சுங்க. சூப்பரா இருந்துச்சு. நானுமே என்னையே அறியாம அஜித்தே அப்படின்னு நானும் கத்துனேன். நல்லா இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சு. எனக்கு புடிச்சிருந்துச்சு. சொல்லுங்க வினீத். என்ன கதை? உங்களுக்கு படம் புடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சுக்கா. இல்ல நான் இந்த படத்தை எப்படி நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன்னா, இல்ல நாங்க ஒரு நார்மலாவே அஜித் ஃபேனா நாங்க எப்படி எதிர்பார்ப்போம், தலைக்கு வந்து மாஸ் எலிவேஷன் வேணும், மாசா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம். ஏன்னா நாங்க முன்னாடியே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த படம் அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. அந்த மைண்ட் செட்ல போய் பார்த்ததுனால எனக்கு அந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இப்ப நார்மலா வந்து நம்மளுக்கு லவ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை வெளிப்படுத்த தெரியாம இருப்பாங்க சில பேர். மேரேஜ் ஆனவங்களே அதை வந்து அவரு நிறைய இடத்துல அதை வெளிப்படுத்தாம தெரியாம இருந்திருப்பாரு. அதனால கூட அவங்களுக்குள்ள அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால எனக்கு அந்த ப்ளீஸ் ஸ்டோரி சொல்லிடாதீங்க. இல்ல அது உங்களுக்கு அது ஸ்டோரி ஐ கிடையாது. திங்க் யூ ஆர் ஸ்பாயில். இல்ல ஸ்டோரிலாம் சொல்லாதீங்க. எனக்கு ஈவன் நான் ஆப்போசிட் ஃபேண்டமா இருந்தாலும் எனக்கு வந்து நான் அங்க போய் பார்க்கணும். எனக்கு இப்படி ஓப்பனாலாம் சொல்லாதீங்க. அது நல்லா இருக்கா நல்லா இல்லன்னு மட்டும் தான் நான் கேட்கிறேன். நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்க கண்டிப்பா நீங்க ஓபன் மைண்டடா போய் பாருங்க, படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே அப்படி மட்டும் சொல்லுங்க. ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே ப்ரோ. நீங்க இல்லங்க ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப எனக்கு ரிவீல் படமா பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் எது இம்ப்ரெசிவா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் உண்மையாலுமே எனக்கு நல்ல பிடிச்சிருந்துச்சு சிலம்பரசன். நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்பொழுது எனக்கு வந்து வேற எதுவுமே பண்ணணும்னு தோணல. வாஸ் லைக் லிட்டரலி சம்டைம்ஸ் போர் அடிக்கும், என்னடா எப்படா இன்டர்வல் அப்படி இருக்கும்ல. பட் இட் வாஸ் வெரி குட். செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில ஃபிளாஸ் வந்து இருந்துச்சு, கண்டிப்பா இருந்துச்சு. மேபி நீங்க பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும். மேபி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கூட நீங்க கண்டுபிடிக்கலாம். சில சீன்ஸை வந்து ஹிட்டனாவே விட்டுருப்பாங்க, தெளிவா சொல்லியிருக்க மாட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து அது முடிக்கணுமேன்னு கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். பட் மத்தபடி வந்து ஐ ஃபீல் அந்த கமர்ஷியல் மூவின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி எந்த காமெடியுமே இதுல பண்ணல. ஃபேண்டமா இல்லாம கூட நாம போய் இந்த படம் பார்க்கலாம் இல்லைங்களா? ஒரு ஃபேனா இல்லாம கூட நான் போய் பார்க்கலாமா இல்லைங்களா? கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே, எனக்கு அதுதான் வேணும். எனக்கு வேற எதுவுமே வேணும். நான் இந்த இது வந்து நீங்க போட்டது விடாமுயற்சிங்கிறதால நான் காலில இருந்து நிறைய இது பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து இப்படி இருக்கா அப்படி இருக்கு அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. மத்தவங்க பாத்தீங்கன்னா அது அப்படிலாம் இல்ல, இது ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. எனக்கு எது மிக்ஸ்ட் ரிவ்யூவா இருக்கு. அதனாலதான் நானே போட்டேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்ப எனக்கு லாஸ்ட் டைம் கோட் வந்தப்ப எனக்கு கோட் பிடிக்கல. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த பேர் வந்து பிடிக்கல அப்படின்றத சொன்னாங்க. பட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஃபேன்ஸ்னும் பொழுது அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல. அவங்க வந்து நீ எப்படி பேசலாம். இப்ப நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு கோட் பிடிச்சதுன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு ஏன்னா என்னோட ஹீரோ கிட்ட என்ன நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படிங்கறது எனக்கு வேணும் இல்லைங்களா? அது இருக்கா இல்லையான்னு தான் நான் பார்ப்பேன். இதுவே வந்து விஜய் இல்லாம வேற யாராச்சும் ஒரு ஆக்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட அந்த எக்ஸ்பெக்டேஷன் வைக்க மாட்டேன். ஸ்டோரிய பேஸ்லைனா நான் வச்சிருவேன். ரொம்ப சிம்பிள், சேஃப் தான். நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோ அப்படின்னா ஸ்டோரி லாஜிக்ஸ் எதுவும் தேவையில்லை. நமக்கு பிடிச்சவங்களை தாண்டி வேற யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம வந்து ஸ்டோரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். எனக்கு அந்த மாதிரி நான் இந்த படம் போய் பார்க்கலாமா அப்படின்னு தான் கேக்குறேன். கண்டிப்பா பார்க்கலாம். கண்டென்ட் உங்களுக்கு நல்ல கண்டென்ட் ப்ரோ. அஜித் வந்து இந்த தலை வந்து இந்த கண்டென்ட் எடுத்து பண்ணதே பெரிய விஷயம் தான். எனக்கு மகிழ் திருமேனி வரும்போதே எனக்கு வந்து நல்லா
எனக்கு கண்டென்ட் மேல வந்து எனக்கு ஒரு டவுட்டும் இல்லை ப்ரோ. எனக்கு ஏன்னா இப்ப இங்க வந்து மிக்சட் ரிவ்யூஸ்னும் வரது வந்து ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப ஸ்லோவா போகுது, எந்த இதுவுமே வந்து ஏன் ஸ்லோவா ஒட்டலன்னு போகுது? சொல்றாங்க. ஆமாமா, ஸ்லோவா போகுதுன்ற இந்த ஃபீட்பேக் இருந்துச்சு. நான் பிரேக்ல போய் பாப்கார்ன் வாங்க போனேன். அந்த அக்கா என்கிட்ட கேட்டாங்க, படம் நல்லா இருக்கான்னு. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் பிடிச்சதா இருந்துச்சு. இல்ல நல்லா இல்லன்னு சொல்றாங்க. நானும் படத்த காலையிலேயே பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் ஏன் இவங்க நல்லா இல்லன்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அது ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டேஸ்ட்ல. இப்ப அஜித் ஃபேன்ஸே இருந்தாங்க. ஒரு சிலர் வந்து இல்லங்க எக்ஸ்பெக்டட் அளவுக்கு இல்ல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஓகே, அதுக்காக நான் என்னோட ஒப்பீனியன் எப்படி மாத்திக்க முடியும்? எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீங்க பாருங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஃபீட்பேக்ஸ் கேட்காம பாதி சீன்களை வந்து இங்கேயே பார்க்காம நீங்க போய் பார்த்தீங்கன்னா பரவாயில்லையே, ஒரு நல்ல அட்டெம்ப்ட் அஜித்துக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பிகாஸ் எல்லா பெரிய ஹீரோஸும் ஜஸ்ட் லைக் தட் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்து பண்ணிட மாட்டாங்கல்ல. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸுமே சரி, இன் டர்ம்ஸ் ஆஃப் வெயிட் அவர் காட்டியிருக்கிறதுமே வந்து அதுதானே அந்த அந்த படத்துக்கு பேசுறது. என்ன எஃபோர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு ஹீரோ கிட்டயும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம்ல. அதை வந்து டெஃபினட்டா வி ஷுட் அப்ரிஷியேட் நான் நினைக்கிறேன். ஸ்டோரி வந்து கரெக்டா கன்வே ஆயிருக்கு இல்லைங்களா? இப்போ ஃபேன் இல்லாம பார்த்தாலும் நமக்கு வந்து அந்த ஸ்டோரி வந்து என்னன்னு கன்வே ஆகுது இல்லைங்களா? எனக்கு அது இல்ல உங்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகும். ஓகே ஓகே, எனக்கு எனக்கு அதுதான் வேணும். எனக்கு வந்து ஏதோ எமோஷனலா இருக்காமே அழுதீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. ஓகே, ஆஹா, அதை விட்டுருங்க. அவங்க சொல்ல வர ஸ்டோரி இருங்கய்யா. அட்லீஸ்ட் வந்து ஓகே ஓகே. அது டிரான்ஸ்பரண்டான ஒரு நார்மல் ஸ்டோரி தாங்க. பட் வந்து அதை ஒரு கிளாஸா வச்சு எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. இது வந்து நம்ம எல்லா நிறைய படத்துல நம்ம பார்த்திருக்கக்கூடிய ஒரு நார்மலான ஸ்டோரி தான். அதுல வந்து சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. சோ டெஃபினட்டா பிடிக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, நான் பார்த்துட்டு என்னோட எனக்கு பிடிச்சதா இல்லையான்னு கூட நான் சொல்றேன். நான் ஏன்னா இன்னும் பார்க்கல. பட் ஆனா எனக்கு இதுலயே வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததால வந்து நான் கொஞ்சம் கேட்டுக்கிட்டேன். இதை நான் வந்து எப்படி எடுத்துட்டு போய் நான் பார்க்கறது அப்படின்ட்டு. ரொம்ப த்ரில்லரா இருக்கா? இப்ப நம்ம த்ரில்லர் மூவிஸ்லாம் பார்ப்போம் இல்லைங்களா? இது எனக்கு அப்படி த்ரில்லர் மூவிஸ்ல வந்து நிறைய படமே வந்து தமிழ்ல வந்து நாம வந்து கொண்டாடவே இல்லை. ஈவன் இந்த புஷ்பா 2லாம் ஒரு படம் வந்தது. புஷ்பா 2லாம் வந்துங்க நான் எதிர்பார்த்தேன். எனக்கு புஷ்பா 1 வந்து ஆக்சுவலி பிடிச்சிருந்துச்சு. ஆமா, புஷ்பா 2 கொஞ்சமாச்சு வந்து பிடிச்சிருந்ததா? ஆமா, எனக்கு பிடிக்கல. நான் நினைச்சுக்கிட்டேன், நான் வேற எதுக்கு இவனுங்களை நம்பாம எதுக்கு நான் ஃபர்ஸ்ட் டே போறேன்னா சொல்றேன்ல, ட்விட்டர்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ ஒரு 75-80% படத்தை வந்து இவங்க போட்டு காட்டிடுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டேவை கூட விட்டுருங்க, அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்றவங்க அந்த படத்துக்கு எப்படி இவ்வளவு ஹைப் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் அந்த படத்தை போய் தியேட்டர்ல பார்க்கல, ஓடிடில தான் பார்த்தேன் நானு. அதையும் 3 நாள் பார்த்தேன். டைம் பாஸ் ஆகணும்ட்டு 3.5 மணி நேரம் படம். எனக்கு எதுவுமே என்கேஜிங்காவே இல்லவே இல்லை. அதுல எனக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு வந்து எனக்கு ஏதாச்சும் நாம வந்து ஒண்ணு சொல்லுவோம் இல்லைங்களா? ஒரு படம் பார்த்துட்டு வந்துட்டு இந்த காமெடி சீன் பிடிச்சிருந்தது, இல்ல இந்த ஆக்ஷன் சீன் எனக்கு பிடிச்சிருந்தது புஷ்பா 2 பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் சீனை வந்து எடுத்ததுமே அந்த இன்ட்ரோ ஸ்டேட்டஸ் எல்லாம் போலான்னு எல்லாரும் எடுத்து வைப்பாங்களா, அந்த மாதிரிலாம் எடுத்துட்டேன். படத்தை முழுசா பார்த்துட்டு இதை ஸ்டேட்டஸ்ல வச்சா எவனா நம்மள கல்ல விட்டு எரியுவான்னு சொல்லிட்டு எடுத்த வீடியோ டெலீட் பண்ணிட்டேன். அதுதான் இந்த மாதிரி படத்தெல்லாம் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. ரிவ்யூவர்ஸ்க்கு தான் நான் வந்து சொல்றேன். இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் வந்து 2000 crores 1500 crores அப்படின்னு சொல்றாங்க. அவங்க செட் ஆஃப் பேசுனீங்கன்னா அது எனக்கு வேற பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு, அது நம்ம அப்புறம் பேசலாம். ஓகே 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 ப்ரோ, கொஞ்சம் சொல்லுங்களேன். அதுல நான் ஏதாச்சும் மிஸ் ஆயிட்டேன், எனக்கு நான் ஏதாச்சும் பார்க்காம விட்டுட்டேன் அப்படின்னா அதை மட்டும் சொல்லுங்க. இல்லை புஷ்பா 2 வந்து நான் பார்க்குறது வந்து புஷ்பா அப்படின்ற ஒரு கேரக்டரை மட்டும் தான் அந்த படத்தை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. மற்றபடி அந்த கடத்தல் அந்த இதெல்லாம் விட்டுட்டாலும் அவன் வந்து அவனுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க ஆளுகளை எப்படி பார்க்கணும், அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இல்ல, எனக்கு வந்து புஷ்பா ப்ரோ அந்த கேரக்டர் எப்படி எடுத்துட்டு போலீஸ் போனாங்க புஷ்பா 2ல? ஐயா புஷ்பா 2ல என்ன தெரியுமா அங்க இருந்துச்சு? போலீஸ்ங்க எல்லாமே வந்து தூங்கிட்டாங்க. சட்டம் அப்படின்றது வந்து புஷ்பா 2 படத்துக்கு வந்து அப்ளிகபிளே இல்ல. லாஜிக் எல்லாம் அதுல பணம் எதுவுமே வந்து கிடையாது. பணம் இல்ல பணம் வந்து மலை மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டியிருந்தாங்க. அது வந்து எந்த ஒரு இடத்துலயுமே வந்து ஒரு அக்ரீடாவோ அக்செப்டடாவோ ஆஸ் ஒரு இதா பார்த்தா கூட நமக்கு அது தோணாதுன்னு சொல்றேன். பட் புஷ்பா 1 அப்படி இருந்துச்சா? கிடையாது. இப்ப கேஜிஎஃப் நம்ம பாக்குறோம்ல,
கேஜிஎஃப் பாக்கும்போது நமக்கு ஒரு இது இருக்கும்ல, அது வந்து நம்ம கனெக்ட் ஆகி ஆமா இது அக்செப்டட் தான், இது பண்றான் இவ்ளோ இருக்கு அப்படின்னு இருக்கும்ல. இன் டர்ம்ஸ் ஆஃப் அப்பியரன்ஸோ இல்லைன்னா வீடோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஜஸ்ட் லைக் தட் அந்த சிஎம் ஆனதுக்கு ஒரு கதை இருக்குமே, அதுதான் வந்து அல்டிமேட். பொண்டாட்டி போட்டோ எடுத்துட்டு வாங்கன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக உடனே சிஎம் மாத்தி அதெல்லாம் வந்து டேய் 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 அப்படிதான் இருந்துச்சு. அந்த படத்துல வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற போது அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பார்க்க போயிட்டு ஒருத்தவங்க இறந்துட்டாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. கரெக்ட். எஸ், ஹாய் ஆர்கே. ஆர்கே அன்மியூட் பண்ணி பேசுனீங்கன்னா எங்களுக்கு கேட்கும், அன்மியூட் பண்ணாம பேசுனீங்கன்னா உங்களுக்கு கேட்கும். எப்படி வசதி? ஆர்கே ஹாய் அஸ்வதி. அப்ப யாருமே இங்க இங்க என்னடே இங்க உட்காந்துருக்கு எவனும் படமே பார்க்கலையாடா? வெரி பேட். நான் சக்தி தான் முதல்லயே பார்த்தாங்க. சொல்லிட்டேன். இருங்க சக்தி பார்த்தாங்க. சக்தி வந்து படத்தை பிடிக்கலன்னு சொன்னாங்க அவங்களுக்கு. ஹாய் ஹாய், சாரி டாம், தண்ணி குடிச்சிட்டு இருந்தா அதான் பேச முடியல, டக்குன்னு அன்மியூட் பண்ணி. ஸ்டேட் இல்ல ஒர்க்கிங் டேல அதெல்லாம் கூட இருக்கலாம்ல, சாட்டர்டே சண்டே பிளான் பண்ணிருப்பாங்க. இல்ல நான் படம் பார்க்கல. படம் பார்க்கல. இல்ல தெரியும் நீங்க உட்காந்து கீழே எமோஜி இல்ல போட்டுருக்கீங்க. நான் புஷ்பா 2 பாத்துட்டேன். புஷ்பா 2 பாத்துட்டேன். என்ன பிரச்சனைனா 3/4 மணி நேரம் படத்துக்கு லேட்டா தான் போய் பார்த்தேன். அப்பயும் படம் பிடிக்கல. சூப்பர், பரவாயில்ல. அந்த ஃபீட்பேக் அவாய்ட் பண்ணிடலாம், பரவாயில்ல. இல்ல உண்மையுமே உண்மை சொல்லுங்க. விடாமுயற்சி பாப்பீங்களா மாட்டீங்களா? விடாமுயற்சி போய் பாப்பீங்களா மாட்டீங்களா? அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் ஊர்ல இருந்து வரணும், அவனுங்க வந்தாதான். ஏன்னா தனியா போகல, எனக்கு பிடிக்காது படம் பாக்குறப்ப. அது ரேரஸ்ட் படத்துக்கு தான் போவேன். தலை படத்துக்கு வைப் பண்ணணும். இது வரைக்கும் நான் போன படத்துல 95% நான் எல்லா 99% எல்லா படத்துக்கும் தனியா தாங்க போய் பார்த்திருக்கேன். நான் அப்படி இல்லையே டாம். ஓகே, அப்படி ஆப்போசிட் நானு. சொல்லுங்க சக்தி. சக்தி நாளைக்கு வந்து ஏதோ ஐ திங்க் அஞ்சலி பாத்துட்டாங்க டாம். அஞ்சலி பாத்துட்டாங்க. மேபி அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு. இப்ப எப்படி நான் அஞ்சலிக்கு கால் பண்ணி கூப்பிட்டு அஞ்சலி ஸ்பேஸ் போட்டிருக்கேன் வந்து பேசுங்க அப்படின்னு நான் கூப்பிடணுமா? புரியலையே. எங்கிட்ட இருக்கவங்கள இருங்க, வினீத் தலை ஃபேன் தானே? வினீத் தலை ஃபேன் தானே? ஒரு படம் பாத்துருப்பாரு. எப்படியோ வினீத்துக்கு பிடிச்சிருந்துச்சான். அப்போ ஓகே, அப்புறம் என்னங்க அளவுதாங்க, முடிஞ்சு போச்சு. ஆலன்ட்ட கேட்டேன், எனக்கு அது பெருசாவே கனெக்ட் ஆச்சு. அதான் சொல்லிட்டேன் நான். ஓகே அத சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஸ்பாயிலர் ஆயிடும். ஆமா ஸ்பாயிலர் ஆயிரும். ஆலன் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு. ஆலன்ட்ட கேட்டப்பயும் நான் அதுக்கு அவரும் படத்தை பாத்துட்டாரு. மதியம் ஒரு ஸ்பேஸ்ல கேட்டேன், அழகு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு ஒரே வார்த்தையில. அவரும் நல்லா இருக்குன்ட்டாரு. எனக்கு ட்ரைலரே பிடிச்சிருந்துச்சுங்க. இவருதுங்க இப்ப கங்குவா வந்துருந்துச்சுல்ல, எனக்கு சூர்யாவை ரொம்ப பிடிக்கும். ஆனா கங்குவா படம் எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. எனக்கு பிடிக்கல. எனக்கு அது அவ்வளவு கனெக்டடா இல்ல. ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆயிருக்கு அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் இருந்துட்டே இருந்துச்சு. அந்த படம் சாட்டிஸ்ஃபைடா இல்ல. இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சக்தி உங்களுக்கு ஏன் பிடிக்கல சக்தி? என்ன டாம் ஃபர்ஸ்ட் பிடிச்சிருந்துச்சு? எதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு? பொண்டாட்டியை தேடிட்டே இருந்தது பிடிச்சிருந்துச்சா? பொண்டாட்டி தேடிட்டே இருந்தது இல்ல, அந்த படத்தை அதான் சொல்றேன் இல்லைங்க. இப்போ ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம்ல, நான் வந்து சில பெரிய ஹீரோஸோட படத்துல நான் என்ன பாக்குறேன்னா, பர்பஸ்ஃபுல்லா வந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்களுக்காக அவங்கள மெருகேத்தணும், அவங்கள காட்டணும் அப்படின்னு பண்ணுவாங்க. அதெல்லாம் இதுல இல்லாததுனாலயே ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பொண்டாட்டியை தேடுறது பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் ஸ்டோரி. ஓகே, அம்மா அதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் மணி நேரமும் பொண்டாட்டியை தேடிட்டு இருந்தது ஸ்டோரியா அப்படின்றது தெரியல. அதுதான் நம்ம லாஜிக்கா பார்த்தோம் அப்படின்னா வந்து இல்ல, நான் என்னுடைய தரப்பு சொல்றேன். நீங்க சொல்றது தாராளமா நீங்க சொல்லலாம். எனக்கு ஏன் பிடிச்சிச்சு நீங்க கேட்க முடியாதுல்ல. உங்களுக்கு ஏன் பிடிக்கலன்றதானா நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். எனக்கு ஏன் பிடிச்சிச்சுன்றது இல்ல டாம், எனக்கு இங்கிலீஷ் படம் இல்ல, இது இங்கிலீஷ் படத்தை தழுவிதான் எடுத்தாங்க. ஆக்சுவலி நான் இங்கிலீஷ் படமே பார்த்துட்டு இதோட அப்டேட், இதை வந்து அப்டேட்டட் வெர்ஷனா தான் நான் பாக்குறேன். ஆக்சுவலி பிரேக் டவுன்னு சொல்லிட்டு 1997 எடுத்துட்டாங்க இந்த படத்தை, அமெரிக்கன் படமா. ஆக்சுவலி ரியலி அங்க வந்து 1.5 மணி நேரத்துல படத்தை முடிச்சிருப்பாங்க ஆக்சுவலி. ஆனா இங்க வந்து 2.5 மணி நேரம் அப்படியே ஆட் ஆன் பண்ணிட்டாங்க. 1 மணி நேரத்தை பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் அண்ட் சாங்ஸ் வச்சு ஆட் ஆன் பண்ணிருக்காங்க. மைட் பி எனக்கு ஏன் பிடிச்சிருக்கு நான் சொல்றேன். ட்ரைலரை மட்டும் தான் பாத்துருக்கேன் guys, நான் என்ன படம் பார்க்கல. பட் ஏன் ட்ரைலரை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருக்குன்னா,
த வே ஆஃப் ஷோவிங் த ட்ரைலரே வந்து சில படத்துக்கு உண்மையாலுமே இம்ப்ரெஷன் ஆகும். நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்ல யாருக்குன்னா விஜய்க்கு பிடிக்கும், அஜித்துக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நான் எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ண ட்ரைலர்னா அது வந்து விக்ரம், கமல் சாரோட விக்ரம் படத்துக்கு நான் வெயிட் பண்ணி அவ்வளோ வெயிட் பண்ணி ஈகரா வெயிட் பண்ணி பார்த்தேன். ஈவன் தோ அது வந்து நிறைய வெப்சைட்ஸ்ல வந்து படம் வந்ததுக்கு அப்புறமும் நான் 4 நாள் கழிச்சு தான் போய் படத்தை பார்த்தேன். ஈகர்லி ஐம் வெயிட்டட் ஃபார் தட் மூவி. அந்த மாதிரி சில படத்துக்கு இருக்கும் உண்மையுமே. இந்த படம் அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வரல, வந்துட்டாங்கன்னா போயிடும். ஓகே, உங்களுக்கு வந்து பொண்டாட்டிய படம் முழுக்க தேடிட்டு இருந்தது பிடிக்கல, அதான சக்தி? அது மட்டும் இல்ல, நீங்க சொல்ற லாஜிக்ன்னு நான் பார்க்கல டாம். ஆனா பட் கண்டென்ட் ஸ்டோரி லைனே இல்ல. எனக்கு என்னவோ அஜித் அவரை டம்மியா ஆக்கின மாதிரி எனக்கு அதுல ஃபீல் இருந்துச்சு. ஸோ தேவையில்லாத ஐ மீன் இல்ல, மேபி அது உங்க உங்க பெர்ஸ்பெக்டிவ். எனக்கு டம்மியா இருக்க மாதிரி இல்ல. எனக்கு வந்து ஒரு மாதிரி அஜித் இன்னமும் கிளாஸா காட்டின மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான் நல்லா இருக்கு தவிர அவரை வச்சு இன்னும் செமையா பண்ணிருக்கலாம். இன்னும் ஸ்கிரீன் பிளே வந்து கிரிப்பிங்கா கொண்டு போயிருக்கலாம். அதுவும் பண்ணல. பயங்கர லேக், பயங்கர டயலாக் டெலிவரி, ரொம்ப நேரமா போகுது. அட் எண்ட் ஆஃப் த பாயிண்ட் அவரு தான் அதான் 2 மணி நேரம் பொண்டாட்டி தேடினார், அவ்வளவுதான். இது டைரக்டரோட படம் மாதிரி இல்ல. அஜித் டைரக்டரோட படமா? நான் சொல்லலாமா பதில்? சொல்லுங்க சொல்லுங்க வினித். இல்ல இப்ப நார்கே ப்ரோ சொன்னாங்கல்ல பிரேக் டவுன், அந்த படத்துல நீங்க சொன்ன அந்த ஒன்லைன் தான் கதையே. ஆனா வந்து நம்ம விடாமுயற்சி அப்படி கிடையாது. இதுல வந்து 3 இருந்து 4 ஃபிளேவர் இருக்கும். அந்த லைனை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க அதுல ஆட் ஆன் பண்ணிருப்பாங்க. 3 டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் ஆட் ஆன் பண்ணிருப்பாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஆரவ் தானே அவர் பேரு. அவருக்கு வந்து இதுக்கப்புறமேட்டு நல்ல பட வாய்ப்புகள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஆரவ பிடிக்காது பிக் பாஸ்ல ஃபர்ஸ்ட் சீசன்ல. பட் வந்து அவருக்கு வந்து அவர் நல்லா பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவர் வந்த சீன் நல்லா சூப்பரா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல அவரோட ஆக்டிங்மே கொஞ்சம் டம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு தானே சக்தி, இல்லையா? எனக்கு படமே அப்படிதாங்க இருந்துச்சு. உங்ககிட்ட கேட்டதுதான் என்னுடைய தவறுன்னு நினைக்கிறேன். சரி, நீங்க செருப்பு அடி வாங்க பாக்குறீங்க. இல்ல இல்ல அது சக்தி சொல்றத வச்சு சொல்றேன். கதையா இருந்துச்சுன்னு சொல்றீங்கல்ல. இப்போ ஒரு நம்ம தமிழ் சினிமாவில் கதையா வந்தது ரொம்ப ரேர். ஐ திங்க் 90s early 2000s கதையா நிறையா இருக்கும். ஆக்சுவலி ஃபைட் சீன்ஸு மசாலா சீன்ஸ்லாம் கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி கதையா வந்து நிறையா இருக்கும் இயர்லிஸ்ல. பட் இப்போ கம்மியாயிருச்சு. பட் இது கம்மிங் பேக் டு அதை கொண்டு வராங்கன்னா மெய்யழகன் மாதிரி ஒரு படத்துல கண்டென்ட் ஓரியன்ட் படத்துல தான் கொண்டு வராங்க. அப்புறம் லப்பர் பந்து, ஃபுல் அண்ட் ஃபுல் கதை, எல்லாமே கதை, ஃபேக்ஷன்ஸ் இருக்காது, சும்மா பேருக்குன்னு வந்து சாங்ஸ் வராது, எல்லாம் படத்தோட கனெக்ட் ஆகி வர மாதிரி. See, this is what I expected. The fight scenes-உம் கனெக்டடோட வந்துச்சுன்னா ஐ ரியலி என்ஜாய்ட் இட். சம்டைம்ஸ் வந்து அந்த கமர்ஷியல் சினிமாஸ்க்குனே வைப்பாங்கல்ல, அப்போ மட்டும்தான் நான் என்ஜாய் பண்ணுவேன். அதுவும் கரெக்டாக உட்கார பிளேஸ் பண்ணுவாங்க, அது நல்லா இருக்கும் மேலுமே. பட் ஈவன் தோ அது கதையா போனாலுமே அவங்க உண்மையாலுமே கொண்டு போற விதம் நிறைய படத்துல நல்லா கொண்டு போயிருக்காங்க. மைட் பி இது கேரளா பீப்புள்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஒர்க் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கதையை அந்த எழுத்தா கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல, கண்டிப்பா கேரளா பீப்புள்ஸ்க்கு இது ஒர்க் அவுட் ஆகும். ஆமா ப்ரோ, கேரளா ஃபுல்லா பாசிட்டிவ் ரிவ்யூஸா வந்துட்டு இருக்கு. அதான் பாத்துட்டேன் ரிவ்யூஸ் பார்த்தேன், கேரளா ரிவ்யூஸ் பார்த்தேன், நல்லா அப்ரோச் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதால தான் நான் அதை மட்டும் தான் பார்த்தேன். பாக்குறீங்களா? ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு எப்படி உங்களால வந்து போய் படம் பார்க்க முடியுது? அது உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குமா? பிகாஸ் எனக்கு வந்து எப்படின்னா, சூப்பரா இருக்க படமாகவே இருந்தால் கூட அதுக்கு நான் ரிவ்யூ பார்த்துட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அது பிடிக்காம போயிடும். ஏன்னா என்னன்னா இவங்க சொல்ற அந்த வார்த்தைகளை வச்சுட்டு உண்மையாலுமே வேற லெவல் தான் போல நான் ஒரு மாதிரி போயிடுவேன். அங்க போயிட்டு பார்த்தா என்னடா இப்ப இருக்கு, இவனுங்க எல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொன்னானுங்க, அந்த மாதிரி எனக்கு ஆயிடும். அதனால எப்படி ரிவ்யூ பார்த்துட்டு உங்களால பார்க்க முடியும்? நோ ஐ டிடன்ட் சே தமிழ் ரிவ்யூஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதான் உண்மை. ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், உண்மையை ஒத்துக்கிறேன். நம்ம பாண்டா பிரதர், அவரோட பேர் டக்குன்னு நான் வர மாட்டேங்குது. ஆக்சுவலி அவருதான் பார்த்துருக்கேன். பிரசாந்த் அவரோட பார்த்துருக்கேன். அப்புறம் நம்ம ப்ளூ சட்டை இதே பார்த்துருக்கேன் ஏர்லி ஸ்டேஜஸ்ல. நிறைய பேரோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். பரத்ராஜ் அவங்க அந்த பேரோட ரிவ்யூஸும் பார்த்துருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆச்சுன்னா, அவங்க ரிவ்யூஸ் கொடுத்ததை பார்த்துட்டு நான் போனேன்னா எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே பிரேக் பண்ணிடுறாங்க. இதை நான் எங்க ஸ்டாப் பண்ணேன்னா, விக்ரம் மூவிக்கு அப்புறம் தான் ரொம்ப அதிகமா ஸ்டாப் பண்ணிட்டேன். அந்த ரிவ்யூஸே வாட்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. தட் எக்ஸைட்மெண்ட் வென்ட் ராங் டோட்டலி அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க. எனக்கெல்லாம் ஃபேமிலியோட தான் விக்ரம் மூவி போய் பார்த்தேன்.
ஒரு ஃபங்க்ஷனுக்காக நாங்க அப்ப சென்னை வந்திருந்தோம். அப்ப ஃபேமிலி எல்லாத்துக்கும் சேர்த்து தான் புக் பண்ணிட்டு போனேன். எங்க அக்கா தான் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. நானும் என் சின்ன அக்காவும் வந்து தியேட்டர்ல அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கோம். என்ன நல்லா இருக்கு. ஓகேவா தான் இருக்கு. ஆவரேஜா தான் இருக்கு. இதுக்கு ஏன் இவ்ளோ சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க? அப்படின்னு சொல்லி நான் நெனச்சேன். ஏன்னா நெறைய பேர் பேசினத நான் கேட்டுட்டேன். ஓகே. பட் என்னுடைய பெரிய அக்காக்கு புடிச்சிருந்துச்சு. மேபி அவங்க அவங்க வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம ஈவன் ஆஃப்டர் ஹியரிங் திஸ் ரிவ்யூஸ் அண்ட் ஆல் அவங்களால அத ஓப்பனா பார்க்க முடியுது போல. எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஞானம் இல்ல. நான் ஒரு அறிவில்லாத ஆளுன்றதுனால என்னால அத அப்படி பார்க்க முடியல. எனக்கு அது ஆவரேஜா இருந்துச்சு. அந்த பாயிண்ட்ல இருந்து தான் நானுமே வந்து ரிவ்யூஸயே பார்க்கறத விட்டுட்டேன். ஐ வோன்ட் சீ. ஆனா நான் ஸ்பாயில் பண்ணுவேன். அந்த ம். ப்ரொமோஷன் ஆனா அந்த ப்ரொமோஷன்ஸ் இருக்குல்ல டாம், அதுவும் வந்து ஒரு கேரி ஆஃப் த வே இட்ஸ் கால்டு ரிவ்யூவிங் கரெக்ட். தான். கரெக்ட், அப்படிதான் கரெக்ட், பார்ப்பேன் கரெக்ட். ஆக்சுவலி ப்ரொமோஷன்ஸுமே. ஏன்னா ப்ரொமோஷன்ஸ் வந்து இப்ப நீங்க எப்படி பண்றீங்களோ, இப்ப ஐ திங்க் விக்ரம் ம். மூவிக்கு கமல் சார் அண்ட் லோகேஷ் கனகராஜ் ஒன்லி அந்த மெஜாரிட்டி பிளேசஸ்ல கமல் சார் ஒன்லி டிட் ஃபார் ம். ப்ரொமோஷன்ஸ். சம் பிளேசஸ் ஒன்லி லோகேஷ் டிட். ம். ஓகேவா? அப்படி இருந்த படத்துக்கு உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா ரிவ்யூ பண்ணதா ப்ராப்பர் ப்ரொமோஷன்ஸ்ல ப்ராப்பரா அதை வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத ப்ராப்பரா பண்ணாங்க. ம். பட் சில படத்துக்கு இப்ப கங்குவாக்கே எடுத்துக்கோங்களேன், கொஷின் வந்து ஆங்கர் கேட்கறாங்கன்னா அதுக்கு சில கொஷின்ஸ்லாம் தவிர்க்கப்படணும். இந்த 2000 crores 1000 crores இட் ஷுட் பி கரெக்ட். அவாய்டட். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ணிருக்கீங்களா சிஜி ஒர்க்க நீங்க இல்ல சீரியஸ்லி இட் இஸ். ஏன்னா இப்போ ஒரு சிஜி ஒர்க் அதுல பிரம்மாண்டமா இருந்துச்சு. அப்சல்யூட்லி ஐ எம் அப்ரிஷியேட்டிங் த டீம். ஏன்னா சிஜி ஒர்க்ஸ் அந்த முதலே கொண்டு வரதுலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை. தமிழ் சினிமால இந்த மாதிரி சிஜிஸ் அது ஒர்க் நல்லா பண்ணுவாங்கன்ட்டு இருந்துச்சு. எதிர்பார்க்கல. இல்ல, ஏன்னா இல்ல. ஈவன் தோ இட் அந்த இஸ் சின்ன முதல்ல சின்ன மேட்டர் நல்லா. ஆனா ஆஹ் அதுக்கு அது தேவையா அப்படின்னு இருந்துச்சுல்ல. அது கனெக்ட் ஆகலல்ல நமக்கு. இல்ல அந்த சீன்ஸோட ஆ. கனெக்ட் ஆகலனாலும் ஐ அப்ரிஷியேட் த ட்ரூ, சிஜி ட்ரூ. ஒர்க்கிங் டீம்ஸ். ம். அந்த மாதிரி இப்ப லியோல எனக்கு படம் ஃபுல்லாவே பிடிச்சிருந்துச்சு. பட் எனக்கு எந்த ஸ்பெஷல் போர்ஷன் பிடிச்சிருக்குன்னா உண்மையிலே சுப்பிரமணி வர போர்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ம். தெரியுமா? ஏன்னா சிஜி ஒர்க் அதுக்கு அவ்வளவு எஃபோர்ட்ஸ் போட்டு அந்த படத்தை வந்து இப்போ ஒருத்தர் சில பேர்லாம் அந்த 10 மினிட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொன்னதுக்கு ஒருத்தவங்க சில பேர்லாம் அதுல யாருன்னு ம். பர்டிகுலரா சொல்ல, பட் அந்த இதை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஏன் அந்த 10 மினிட்ஸ்ன்னு சொன்னாங்கன்னா தே புட்டிங் அண்ட் எஃபோர்ட்ஸ் ஃபார் தட். அந்த 10 மினிட்ஸ் அந்த சிஜி ஒர்க் அந்த படத்தோட அந்த சுப்பிரமணிய கொண்டு வரது, அதாவது அந்த இது அனிமலை கொண்டு வரதுக்கு சிஜி ஒர்க் அவ்வளவு நாள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு எக்ஸைட்மெண்ட்டை நம்ம தூண்டுகல. திஸ் இஸ் எக்ஸைட்டிங் மீ அப்படின்ற மீது அதை நான் மாத்திக்கிறேன். இது ப்ரொமோஷன்ஸ் பண்றதையும் பார்த்து இப்படிலாம் நான் மாத்திக்கிறேன். இந்த ரிவ்யூ ஷுட் பி அவாய்டட் என்ன பொறுத்த வரைக்கும். சொல்லுங்க அஸ்வதி, ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருக்கீங்க வேற. இல்லங்க ரொம்ப நேரமா இல்ல. டாம் ஜோ ப்ரோ வந்திருக்காரு. சொல்லுங்க. நான் பேசிட்டு அதுக்கப்புறமா பேசுறேன். ஓகே, ஓகே, ஓகே. ஹாய் ஜோ, ஹவ் ஆர் யூ? லாங் டைம் நோ see. I'm good. I'm good. I'm good. நீங்க பேசுங்க மேடம். நானே சும்மா ஒட்டு கேட்க படம் வந்தேன். பாத்தீங்களா? படம் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஷோங்க. அதான் மக்கள்கிட்ட எப்படி கேட்கலாமேன்னு ஒரு இருந்துச்சு? கமெண்ட் போட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஜோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பிரகாஷ் மட்டும் தேடிட்டு இருக்கேன். அவர் மட்டும் கிடைச்சா ஓகே. பிரகாசம் மட்டும் தேடுறீங்களா? யார் அவரு? யார் அவரு? படம் பாத்தீங்களா? ஜோ ப்ரோ கிறிஸ்டியா உங்களதான் 3 மணி நேரமா பொழந்துட்டு இருந்தாங்க என்ன செய்யுது? இல்ல ஓ, அதான். கிறிஸ்டியாவோட நானுமே யோசிச்சேன். கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். நானுமே அந்த பிரகாஷ் எங்கடா கடைசி வரைக்கும் இல்ல நீங்க எங்ககிட்ட அந்த அந்த பிரகாச கடைசி காட்டல. வரைக்கும் பிரகாஷ காட்டவே இல்லைன்ற வருத்தம் மட்டும் தான். மத்தபடி எல்லாமே ஓகே. நான் மேபி நான் அதை எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, அந்த ஒரு அவங்களுக்கான இதை வந்து அதை குறைக்க கூடாது. திரும்ப எப்ப இருந்தாலும் அவங்க கூட சேர போறது இல்லையே. அந்த அவங்கள காட்டினா அதுக்கான கண்டென்ட்டை திரும்ப எக்ஸ்ட்ரா இதில் நிறைய சீன்ஸ் எல்லாம் வர மாதிரி இருக்குன்றதுனால அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி திரும்ப இவங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி காட்டிட்டாங்களோன்னு நான் நினைச்சேன். ஓகே ஓகே டன். ஜிந்தா அந்த ஜிந்தாவோட நல்லா அலப்பற இருந்துச்சு. தாங்கலாம். எனக்கு நல்லா படம் இருந்துச்சு. நல்லா பிடிச்சிருந்துச்சு. இருந்துச்சு. எனக்கு படம் எனக்கு வந்து இப்ப இதே மாசு கமர்ஷியல் என்டர்டெய்னரு இந்த மாதிரி ஒவ்வொரு ஜானர்ல இது ஒரு ஜானர். அவ்வளவுதான். நீங்க சும்மா எப்ப பார்த்தாலும் அவர் வந்து ரொமான்டிக்கா இருக்கணும், ஃபன் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கணும், 4 பேரை அடிச்சு இது பண்ணணும், அதுதான் கண்டென்ட் தான். அது இல்ல இது. அவ்வளவுதான். வெரி எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்துச்சு. அவ்வளவுதான். சூப்பர். we are on the same line. அதான் சொல்லுங்க மகிழ் திருமணி அப்பவே சொல்லிட்டாரு, இதெல்லாம் எதிர்பார்த்து போகாதீங்க படத்துக்கு அப்படின்னு. அதான் எனக்குமே நான் எதுவுமே எதிர்பார்க்கல. நான் தியேட்டருக்கு போயிட்டு இருக்கும்போது கூட ஒரு ட்வீட் பார்த்தேன். அந்த ட்வீட் வந்து விடாமுயற்சின்ற அந்த பேரை மட்டும் தான் பார்த்தேன். அப்படியே அதை கடந்து போயிட்டேன். ட்விட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு நான் உங்க பக்கம் வரலடா, நான் போய் படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துக்கிறடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். எனக்குமே பிடிச்சிருந்தது. குட் ஒன்.
நான் ஒரே ஒருத்தர் யாரோ எனக்கு 3 hour நாங்க என்ன மேட்ரு. ஹலோ 3 hour என்ன 3 hour? நான் பேசிட்டு இருக்கும்போது 3 hour நாங்களே யாரது? இல்ல இல்ல அஸ்வதி வந்தாங்க பேசுறதுக்கு. அவங்க ரொம்ப லென்த்தா பேசுவாங்க போல. அஸ்வதி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால நான் லென்த்தா பேசுவேன். ஜோ வந்திருக்காப்புல. ஜோ பேசட்டும். அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னாங்க. இல்ல அஸ்வதி இல்ல, யாரோ 3 hour உங்களை பத்தி பேசிட்டு இருந்தாங்கன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, கேட்டுச்சு. சரி, okay. என்னையா? என்ன ஆர்கே வாய்ஸ் தான் கேட்டுச்சு. ஆர்கே ஐயா நான் எதுவுமே சொல்லலைங்க. உள்ள வந்ததுமே நான் இந்த என்ன கேஸ் வாங்குறதே விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இல்ல ஜோ ப்ரோ ஓகே ஓகே சொன்னாரு. நான் வந்து ரொம்ப நேரமா கைய தூக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாருன்னு ஓகே 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 பேசு. சொல்லுங்கள் அஸ்வதி, how are you? ஃபைன் ஃபைன். நான் ஒரு சபை மரியாதைக்காக ஜோ ப்ரோ பேசட்டும்னு சொன்னா நான் ரொம்ப லெங்தா பேசுவேன்னு நீங்க கலாய்க்கீங்களா? சும்மாங்க ஃபன்னா எடுத்துக்கங்க. எதுக்கு சீரியஸ் ஆகுறீங்க? நான் நீங்க படம் சீரியஸா பாத்தியா? கண்டிப்பா நீங்க விடுங்க, பாக்கல தானே? புஜுக்கு அளவா. படம் நான் நீங்க பாக்கல தானே? இல்ல நான் ஒரு 5 months-ஆவே தியேட்டர் போறதில்ல. எனக்கு வந்து கொஞ்சம் ஒரே இடத்துல உட்கார முடியாது 2-3 hours. ஸோ அதனால நான் வந்துட்டு வீட்லயே படம் பார்க்கறது இல்ல. அதனால நான் வந்துட்டு ரொம்ப மூவி பார்க்கறதே அவாய்ட் பண்ணிட்டேன் ஒரு 5 months-ஆ. பட் வந்து நான் வந்து லிட்ரலி இந்த மாஸ் மசாலா மூவிஸ்னு சொல்லிட்டு இப்போ தமிழ்நாடுல அந்த ஒரு இது இருக்கு. எனக்கு வந்துட்டு பிடிக்கும். அது ஒரு எக்ஸ்டென்ட். எனக்கு ரொம்ப ரிப்பீட் வாட்ச் எனக்கு பிடிச்ச படம்னா படையப்பா தான் தமிழ்ல. நான் ரொம்ப போர் அடிச்சுச்சுன்னா நான் படையப்பா ஒரு பாட்டு ஃபைட்டு கூட ஸ்கிப் பண்ணாம நான் வந்து உட்கார்ந்து பார்ப்பேன். எனக்கு அந்த அளவுக்கு அது பிடிக்கும். அதுக்கு ஒரு கரெக்ட் மீட்டர்ல இருக்கணும். இப்ப நம்ம கேஜிஎஃப் எல்லாம் பார்த்தோம்னா அது வந்து நம்ம வந்து அது வரைக்கும் பார்க்காத மாதிரி ஒரு எலவேஷன் அந்த ஒரு வெரைட்டியா அவங்க வந்து அந்த ஒரு ஜானர் வந்து கொடுத்திருந்தாங்க. அதனால நமக்கு வந்து அதுல லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் என்ன அதுல மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நமக்கு வந்து அது பார்க்கணும்னு தோணுச்சு. அதனால நம்ம பார்த்தோம். அதே சலார் வந்தப்ப எனக்கு அது போர் அடிச்சிருச்சு. ஈவன் புஷ்பா 1 நான் சலார். பாக்குறதுக்கே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த சலார் படத்தை பார்த்துட்டு அந்த சலார் டைலாக் இருக்கும்ல, அத நான் எது எடுத்தாலுமே எங்க குரூப்லயே சொல்லிட்டு இருந்தேன். சலார் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். செருப்பால அடிப்பேன் இப்ப நீ பேசுனீனா அப்படின்னு சொல்லி என்ன திட்டினாங்க. எது இல்ல சொன்னாலும் அதெல்லாம் டைலாக் டு டைலாக். நமக்கு பாக்குறதுக்கே புஷ்பா ம். ஈவன் புஷ்பா 1 நான் வந்துட்டு எனக்கு நான் ம். பாக்குறதுக்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 years ஆச்சு. என்னால எனக்கு ஏதோ ஒரு விஷயத்துல அந்த படம் எனக்கு அட்ராக்ட் ஆகல. அதனால நான் அதை அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் கடைசியில ஒரு நாள் நான் பார்த்தேன். என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்னு சொல்லி நான் பார்த்தேன். எனக்கு சத்தியமா புரியல. இதுல என்ன இருக்கு? இதுல நேஷனல் அவார்ட் குடுக்கறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு ஐடியாவே இல்ல. அதுக்கு ரங்கஸ்தலமே எவ்ளோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த டைரக்டரோட படம். நீங்க இப்ப என்ன புஷ்பா பண்றீங்கன்னா அஸ்வதி, தமிழ்நாட்டுல மட்டும் நம்ம பக்கம் பேட்டாவை எடுத்து தூக்கி போடக்கூடாதுன்றதுக்காக கர்நாடகா பக்கம் போனீங்க. அப்புறம் இல்ல இல்ல ஸ்ட்ரெயிட்டா ஆந்திரா பக்கம் போயிட்டீங்க. இப்ப அடுத்து கேரளாவா? இல்ல நான் சொல்றேன். ஆக்சுவலி ம். 2 வந்து நான் வந்து ஒரு 2 நாள் முன்னாடி நான் வந்து பார்க்கலாம். நெட்ஃபிளிக்ஸ் வந்துச்சுல. பார்க்கலாம் ம். என்ன இதே மாதிரி உட்கார்ந்தோம். ஏதோ லஞ்ச் சாப்பிட்ற அந்த டைம்ல நான் ஃபர்ஸ்ட் அந்த ஜாப்பனீஸ் வந்து அந்த 30 நாள்ல கத்துக்கிட்டேன்னு ஒரு புக்க தூக்கிட்டு நின்னார் இல்லையா? அதுலயே எனக்கு வந்து பிடிச்சிருச்சு. நான் வந்து என்னால இந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் நிறுத்திடுறேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். கிளம்பிட்டேன். நாங்க அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டோம். நானும் என் ஹஸ்பண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி மூஞ்சி பார்த்துட்டு இருந்தோம். அல்லு அர்ஜுனோட ஒரு டயலாக்கும் சரி நீ அடுத்த வருஷம் இவருக்கு தான் நேஷனல் அவார்டு போலன்னு சொல்லிட்டு நாங்க க்ளோஸ் பண்ணிட்டு வேற அடுத்த வேலையை பார்த்துட்டோம். அண்ட் வந்து ஈவன் கங்குவா நம்ம வந்து நிறைய அந்த ஒரு கிரிட்டிசிசம் எல்லாமே நம்ம வந்து கேட்டோம். நான் வந்து படம் பார்க்கல, கம்ப்ளீட்டா பார்க்கல, ஹாஃப் மூவி தான் பார்த்தேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப அந்த ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் இம்பாக்ட் ஆனா எனக்கு அது அவ்வளவு இன்வால்வ்மெண்டோட பார்க்க தோணல. பட் என்னோட ஹஸ்பண்ட் பார்த்துட்டு பரவாயில்ல நெட்ஃபிளிக்ஸ்ல தான் பார்த்தாரு. அவர் தியேட்டர் போய் பார்க்கல. அவர் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, அவ்வளவு அடிக்கிற அளவுக்கு ஒன்றும் மோசமா கிடையாதுன்னு சொன்னாரு. எனக்கு வந்து புரியல எதனால அவர் அது சொன்னாருன்னு எனக்கு புரியல. பட் வந்துட்டு அது ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாரு. சோ வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கு அது வித்தியாசமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஈவன் எனக்கு வந்து மெர்சல் ரொம்ப பிடிக்கும். பட் வந்து பிகில் அட்ராசிட்டியா இருந்துச்சு. நான் தியேட்டரை விட்டு படம் முடியறதுக்கு முன்னாடி ஓடிட்டேன். என்னால உட்காரவே முடியல. உங்களுக்கு ஐ திங்க் நான் அகமதாபாத்ல பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே ஒரு அதர் ஸ்டேட்ல நானும் பீகில் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் போனேன். டிக்கெட் கிடைக்கல. என் ஃப்ரெண்டோட போனேன்.
தியேட்டருக்கு போயிட்டு நான் பார்த்தேன். இந்த கப்பு முக்கியம் பிகில் தானே அந்த படம் தானே? ஆமா. பார்த்துட்டு நானும் என் ஃப்ரெண்டும் வந்து மூஞ்சு பார்த்துக்கிட்டோம். சரி இந்த படத்த நம்ம ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோன்னு யார்ட்டயும் சொல்ல வேணாவா, அப்படியே போயிருவோம் அப்படின்னு போயிட்டேன். அது ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலாம். எனக்கு பிடிக்கல. பாட்டுலாம் பாட்டு வாஸ் குட், டூ குட். பட் ஆஸ் அ மூவி எனக்கு வந்து அது அவ்வளோ இதா இல்ல. அதான் டாம் அங்க அகமதாபாத்ல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல வந்துட்டு அவ்வளவு ஃபுல் பேக்டா இருக்கு அந்த தியேட்டர் ஃபர்ஸ்ட் டே விஜயோட படம் பாக்குறதுக்கு. அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அந்த ஒரு காம்பினேஷன் மேல. ஏன்னா தெரி மெர்சல் எல்லாம் பார்த்துட்டு அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனோட அவ்வளவு பேர் வந்திருக்காங்க. அந்த படம் அவ்வளவு டிசாஸ்டரா இருந்துச்சு. அதனால எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தியேட்டர் விட்டு எப்படா தெரிச்சு ஓடுறதுன்னா அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அந்த ஒரு மீட்டர் தாண்டி வரும்போது தான் வந்துட்டு அந்த மசாலா மூவிக்கான அந்த ஒரு இதே போதுன்னு எனக்கு தோணுது. நான் ரீசெண்டா கேரளா பக்கம் போவீங்கன்னு பார்த்தேன். திரும்பவும் தமிழ்நாடு கேரளா பக்கம் தான் வர போறேன். எனக்கு வந்து மெய்யழகன் வந்துட்டு நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆனா மெய்யழகன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து அந்த பாக்குற விதத்துல நமக்கு வந்து வேரி ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப சூக்ஷ்மதர்ஷினியா இருந்தாலும் நான் நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன். நான் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரிவ்யூஸ் பார்த்தேன். நிறைய பேர் ஸ்லோவா இருக்கு, இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு எல்லாம் கிஷ்கிந்தா காண்டம் சூக்ஷ்மதர்ஷினி எல்லாம் சொன்னாங்க. பட் வந்து எனக்கு பர்சனலா அது எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, நான் வந்து அங்க இருக்கிற அந்த நஸ்ரியா வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு நெய்பர் மாதிரி நான் அந்த மூவிக்குள்ள இன்வால்வ் ஆகி பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. எனக்கு வந்து கிளியரா ஐடியா இல்ல. கடைசி வரைக்கும் அந்த அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து முன்னாடி பண்ண கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு பார்த்துட்டு நமக்கு வந்து அந்த அம்மாவை அப்படி யோசிக்கவே தோணாது. அவங்களோட அந்த காஸ்டிங் தான் எனக்கு வந்து பெர்ஃபெக்டா இருந்துச்சுன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு வந்து அவ்வளோ ஷாக்கிங்கா இருந்துச்சு, அந்த அம்மாவா இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கிஷ்கிந்தா காண்டமும் நான் அபர்ணா பாலமுரளியோட அந்த ஒரு பொசிஷன்ல இருந்தா அவங்கள மாதிரியே தான் அந்த ஒரு மூவியை பார்த்துட்டு இருந்திருக்கேன். சோ அந்த அஸ்வதி இப்ப நீங்க சொல்ற படத்தெல்லாம் நான் பார்க்கவே இல்லைன்னா நான் எப்படி ரியாக்ட் பண்ணும்? இல்ல டாம், இல்ல உண்மையுமே ஒண்ணு சொல்லிக்கிறேன். சரியான படம். உங்களால கடைசி வரைக்குமே இதுதான் ஸ்டோரின்ட்டு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நீங்க உங்களால அத வந்து யூகிக்கவே முடியாது. நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கா? இது ஹாட்ஸ்டார்ல இருக்கு. ரெண்டுமே ஹாட்ஸ்டார். நீங்க அது பாருங்க. உங்களால வந்து நீங்க எதேதோ நினைச்சிருப்பீங்க. நீங்க நினைச்சதையும் தாண்டி ஒண்ணு இருக்கும். கிஷ்கிந்தா காண்டமோட மெய்யழகன். ஆனா மீட்டர் லெவல் கம்மியாவே வச்சுக்கோங்க டாம். ஆமா, மீட்டர் லெவல் கம்மியா வச்சுக்கோங்க. அது வந்து அந்த ஒரு படம் நீங்க பாக்கணும்னு சொல்லிருக்கீங்க, அப்படி நினைச்சிட்டு நான் போய் பாத்துக்கிறேன். ஓகே, அவ்வளவுதான். சோ அந்த வந்து டிஃபரண்ட் இருக்கும்போது சாரி அதுதான் இத வந்து மெய்யழகன் வந்து ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் அதை வந்து ஒத்துப்பேன். அது வந்து எனக்கு வந்து பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு அந்த படத்தோட வந்து நான் வந்து போய் அட்டாச் ஆயிடுவேன். அந்த மாதிரி படம்னா ஓகே. ஆனா த்ரில்லர் இது வந்து கிஷ்கிந்தா காண்டம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து த்ரில்லர். சொல்லுங்க, என்ன பாட்டு வருது, எந்த சீன்ல யாரு எந்த பக்கம் உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. இல்ல அங்க பாட்டுலாம் வைக்க மாட்டாங்க. அங்க பாட்டுலாம் இருக்காதுங்க. உங்களுக்கு அது வந்து ஃபுல்லா த்ரில்லரு. உங்களால வந்து அது நீங்க ஒரு ஆன்சரை வந்து யோசிச்சு வச்சிருப்பீங்க. நீங்க பாருங்க டாம். நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. நீங்க ஒரு ஆன்சரை யோசிச்சு வச்சிருந்தாலும் உங்களை அதை தாண்டி உங்களுக்கு ஒரு ஆன்சர் இருக்கும் அந்த படத்துல. அதுதான் இந்த மாதிரி த்ரில்லர் மாதிரி மூவி வந்து நாம வந்து எடுக்க மாட்டுக்கிறோம். இப்ப நாம இப்ப பேசுறோம் இல்லைங்களா, இப்ப பிகிலா இருக்கட்டும், இல்ல ஏதாச்சும் ஒரு படமா இருக்கட்டும், ஒரு லார்ஜர் தென் ஹீரோவா பார்த்து வச்சுக்கிட்டு எடுக்கிறோம் இல்லைங்களா. இந்த மாதிரி ஹீரோவை வச்சு நாம இப்படி மட்டும்தான் எடுக்கிறோம். ஈவன் நியூ கமர்ஸ் வந்தாலும் நாம எதுவும் பெருசாலாம் யோசிக்காம எடுத்துக்கிட்டு இருக்கோமா. மலையாளம் சினிமா வந்து நல்லாவே இந்த த்ரில்லர் மூவிலாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா அதை பார்க்கலாம். இந்த தெலுங்கு சினிமா இதெல்லாம் நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த புஷ்பா யார் யாருக்கு பிடிக்குதோ அவங்களாம் நாம வந்து பார்க்கலாம். ஒரு லாஜிக்கும் இல்லாம ஏதோ ஒண்ணு இப்படி இல்லாம நாம வந்து பார்க்கலாம். நாம ரெண்டுத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்படி எடுக்கணுமா அப்படி எடுக்கணுமான்னு தெரியாம எப்படா எடுக்கிறது. இல்ல அப்படியுமே நல்ல சாட்டிஸ்ஃபைடான மூவிஸ்லாம் நமக்கு நிறைய வருது இல்லங்க. ஆனா அத வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கான கலெக்ஷன்ஸ் வர மாட்டேங்குது. அதுதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. இந்த புஷ்பா 2 எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம மூவிலாம் ரொம்ப வந்து நிறைய கலெக்ட் பண்ணியிருக்கணும். ஈவன் ஸ்மால் ஹீரோ படமே அதை விட நிறைய கலெக்ட் பண்ணும்.
நான் இந்த கொல்டீஸே விட்டுருங்க. நான் ஐயோ அது வேற ரைட் ஏதாச்சும் இதாயிடுச்சு. சிலம்பரசன் யார் அது? தவறு வெரி குட். தவறு தவறு இல்ல தவறு இல்ல ஓகே ஓகே நான் தவறு இல்ல வன்னியை இல்ல டோலி அதை தவறு கண்டிக்கிறேன். விட்டுறத தவறு விட்டுருங்க. இல்ல இல்ல அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா அதுல வந்து நானுமே எனக்கு தெலுங்கு வந்து தான். எந்த படமுமே எப்பயுமே லாஜிக்கா வந்து எங்கேயுமே எனக்கு யாரோட படமுமே தோணல. ஏதாச்சும் ஒரு ஐயா இல்ல அப்படிலாம் சீன் சொல்லிட இருக்கணும். முடியாது. இந்த இல்ல இந்த இல்ல ஒரு சிலம்பரசன் ஸ்டோரி ஒன் வந்து செகண்ட் எல்லா இதை படத்தையுமே அப்படி ட்ரிவனா கேக்குதா தான் நான் பேசுறது போகுது. கேக்குதா? டாம் நான் பேசுறது ஆர்கே கேக்குதாமா? ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். ஒரே சாரி நிமிஷம் ஆர்கே, லாலமா. எனக்கு இல்ல இல்ல ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ப்ளீஸ் ப்ளீஸ். இல்ல இல்ல சிலம்பரசன் நீங்க ஓவராலா சொல்லிட வேண்டாம். பட் எனக்கு ராஜமௌலி சார்ன்றனால சொல்றேன். எனக்கு ஒரு ரியலி ஒர்க்டு வெல் அப்படின்றனால தான் சொல்றேன். இந்த ஒரு 3 மூவிஸ் எடுத்து சொல்றேன். பாகுபலி சீரிஸ் ஐ ரியலி லைக் இட் அண்ட் தரவுலி என்ஜாய் இட் ஃபுல் மூவி. இப்ப பார்க்க சொன்னாலும் நான் ரீவாச் பண்ணுவேன். அவரோட படத்துல ஈகான்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்கும். நானி சமந்தா இச்சா சுதீப் இவங்களை வச்சு எடுத்திருப்பாங்க. ரியலி ஒர்க்டு வெல். அடுத்தது வந்து ஐயோ ஃபர்ஸ்ட் படம் பேரு மறந்துட்டேனே, ராம் சரண் வச்சு ஒரு மகதீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது எடுத்திருப்பாரு. சூப்பர் படங்க. மகதீரா வாஸ் ப்ரோ அமேசிங் இதுல சூப்பர் 3 டூப்பர் சொன்னீங்க ஹிட். இல்லைங்களா? இதுல இருங்க வந்து இருங்க நான் இருங்க ஒன்னு அக்ரி பண்ணிப்பேன். இல்ல இல்ல எது இருங்க மகதீரா தெரியுமா? இருங்க ஒரு நிமிஷம் இருங்க ஈகா. ஐயா. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. நான் 12வது படிக்கும் போது அந்த மகதீரா படத்தை பார்த்தேங்கய்யா. நான் முதல்ல ஒரு படத்தை பார்த்துட்டு என்னடா இவ்ளோ சூப்பரெல்லாம் நான் படம் எடுக்க 5வது படிக்கும்போது முடியுமா? பார்த்தேன் அப்ப. 5வது படிக்கும்போது பாத்தீங்களா? ஐயோ நீ ஆர்கே நம்பணும். சின்ன பையனா நீங்க ஆர்கே? ஐயோ ரொம்ப சின்ன ஓ ப்ரோ பெரிய ஆர்கே பையனா? ஆர்கே ஏங்க 5வது படிக்கும்போது பார்த்தாரா? ஓ அப்ப ஆமா நானுமே சின்ன பையன் தான். இருப்பேன். நீங்களும் 5வது ஆமா படிக்கும்போது நாமளும் பாத்தீங்களா? ஸ்கூல் படிக்கும் போதுதான் ஐயோ பார்த்திருப்போம். ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குதுடா. ஏம்மா சாமி வேணாம், தெரியாம நான் 12வது படிக்கும்போது பார்த்தேன்னு சொன்னேன். அந்த டாம் படத்தை நான் பார்த்துட்டு இருக்குல்ல, என்னோட ஆர்கே ஃப்ரெண்டு தான் வந்துட்டு ஹரிதான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு தான் வந்து என்கிட்ட வந்துட்டு, ஏய் இது பாரு இத பாரு, அவங்க கை சேரும்போது ஒரு மியூசிக் வரும் பாரு, அந்த கை சேர்றதுக்கு முன்னாடி ஒரு மியூசிக் வரும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படி ஹைப் பண்ணி எனக்கு வந்து அந்த படம் திரும்ப அந்த ரிப்பீட் வாட்ச் ஈகா அதெல்லாமே ராஜமௌலியோடது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவன் ட்ரிபிள் ஆருமே அந்த ஒரு மாஸ் எலமெண்ட் எல்லாமே சேர்ந்து அது அது சில பேருக்கு தெரியும். அது எந்த ஒரு மீட்டர்ல அது கொண்டு போகணும், எந்த இடத்துல வந்து அந்த ஒரு மாஸ் எலமெண்ட் குடுக்கணும்ன்றது அது தெரியும். அது கரெக்ட்டா பண்றவங்களுக்கு அது வொர்க் அவுட் ஆவுது. அது வந்து ஆடியன்ஸுக்கும் அது கிளிக் ஆவுது. ஆனா சில இடத்துல அ சில இப்போ தமிழ் மூவிஸ்லயுமே, தெலுங்கு மூவிஸ்லயுமே சில இடத்துல அது ஒரு ப்ரீஃபிக்ஸ்டா அவங்க வந்து இருக்காங்க. இப்ப ஸ்டார்ட்டிங்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங் வரணும், ஒரு ஃபைட் வரணும். அந்த ஒரு கரெக்ட்டா அந்த பேக்டா போகணுன்ற அந்த ஒரு ப்ரீஃபிக்ஸ்டான ஒரு மைண்ட்ல இருக்கிறதுனால சில படங்கள் அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. எனக்கு என்ன பிரச்சனைன்னா, இங்க சின்ன பட்ஜெட் மூவிஸ் ஒரு 4 crore 5 crore இருக்கிற சின்ன பட்ஜெட் மூவி எல்லாம் 40 கோடி 50 கோடி எல்லாம் கலெக்ட் பண்ணுது. பட் வந்து இங்க லப்பர் பந்து அந்த மாதிரி ஸ்மால் பட்ஜெட் மூவி எல்லாம் ஹிட் ஆகுது. டாடா மாதிரி எல்லாம் ரொம்ப நல்லா பேசுது, கிரிட்டிக்கலா நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்குது, ஹிட் ஆகுது, எல்லாமே ஆகுது. ஆனா மேக்சிமம் அவங்களோட ரிட்டர்ன் என்ன வருதுன்னா ஒரு 15 கோடிக்கு மேல போறது கிடையாது. இதே கேரளாவா இருந்தா அவ்வளோ ஒரு சின்ன ஸ்டேட், அவ்வளோ லிமிடேஷன்ஸ் இருந்தாலும் அங்க 40-50 கோடி ஒரு ஸ்மால் பட்ஜெட் மூவி கிடைக்குது. ஆனா இங்க அது ஏன் கிடைக்க மாட்டேங்குது? இவ்வளவு பாப்புலேஷன் இருந்தும் அது எனக்கு திரும்ப திரும்ப எனக்கு அது வந்து இங்க இருக்கிற ஆடியன்ஸோட அந்த மைண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றது அது வந்து ரொம்ப கொஞ்சம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட். இல்ல இப்ப என்ன ஆயிடுச்சுன்னாங்க, ஆஃப்டர் லாக்டவுனே வந்துட்டு கம்பல்சரி இது எல்லாமே வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வரப்போகுது. மேக்ஸிமம் 2 வீக்ஸ், மேக்ஸிமம் 4 வீக்ஸ்ன்றத தெரிஞ்சுட்டு எதுக்கு வந்து இதை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்குள்ள வந்துட்டாங்க. அது பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அந்த மூவிஸை. பரவாயில்ல இதை நம்ம ஓடிடியில் பார்க்க வேணாம், எப்பயாவது ஒரு டைம் தானே குடும்பத்தோட போய் பார்க்குறோம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு மக்கள் ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. அங்க வந்து மக்கள் அப்படி ஃபிக்ஸ் மேம் ஆகல. உண்மையே சொல்லுங்க, மஞ்சுமல் பாய்ஸ வந்து நீங்க ஃபேமிலியோட போய் பாத்தீங்களா? இல்ல தனியா தான் பார்த்தேன். மஞ்சுமல் பாய்ஸ் எனக்கு உண்மையா அது பிடிக்கவே இல்ல. உங்களுக்கு வந்து எனக்கு பிடிக்கல. எனக்கு லவ் கடைசி சீன் மட்டும் தான் இல்ல அந்த பிடிச்சிருந்துச்சு. குடும்பஸ்தன் இப்ப வந்தது இல்லைங்களா நமக்கு குடும்பஸ்தன். லேட்டஸ்டா ஆமா ஆமா குடும்பஸ்தன், ஆமா. அந்த படத்தை விட உங்களுக்கு அதுல ஏதாச்சும் நல்லா இருந்ததா? நான் இப்ப நல்லா இருக்குன்னு நீங்க என்ன பண்றீங்க? இல்ல நீங்க இல்ல இல்ல லாங்குவேஜோட நான் கம்பேர் பண்றீங்க. நான் வெயிட். உங்ககிட்ட சொல்ல மேம், உங்ககிட்ட சிலம்பரசன் நான் சொல்லல. சிலம்பரசன் அவங்க இந்த ஒரு மாதிரிதான் நிமிஷம் வந்து இருங்க. நாம வந்து சிலம்பரசன் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. நமக்கு பாசிட்டிவா தான் அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, கேரளால ஒரு சின்ன படமாகவே இருந்தாலும் அது வந்து ஒரு கம்மி பட்ஜெட்டா இருக்க படமா இருந்தாலுமே சரி, பட் அவங்க ரிட்டர்ன்ஸ்ல எடுக்கக்கூடிய அமௌண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. பட் ஏன் இங்க ரொம்ப நல்ல நல்ல படங்கள் வருது, அந்த படம் ப்ராஃபிட் எடுக்குது, லாஸ் ஆகுதுன்னு நம்ம சொல்ல முடியல. ஆனா அதோடைய ப்ராஃபிட் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப என்ன மைண்ட் செட்ல பீப்பிள் பாக்குறாங்கன்னு கேக்குறாங்க. இத எடுத்ததுமே வந்து நம்ம வந்து அந்த அந்த படம் நல்லா இருந்துச்சா, இந்த படம் நல்லா இருந்துச்சான்றதுக்கே எங்க கேள்வி கிடையாது.
ஏன் வந்து அப்ப நம்ம ஆட்கள் கம்மியா ஏர்ன் பண்றாங்களே. இப்ப டாடா ஒரு நல்ல மூவி தான் அவங்க சொன்ன மாதிரி. இப்போ இந்த குடும்பஸ்தனே எடுங்களேன். இப்ப எனக்கு மணிகண்டனுடைய லைன்ல இருந்த எல்லா படமும் அவ்ளோ சூப்பரா புடிச்சிருந்துச்சு. லவ்வர் எனக்கு புடிச்சிருந்துச்சு. குடும்பஸ்தன் புடிச்சிருந்துச்சு. குட் நைட் புடிச்சிருந்துச்சு. எல்லா படமுமே அவரோடது எல்லாமே ஒரு மாரி வாவ் ஃபேக்டரோட இருக்குல்ல. இன்னொரு படம் கூட ஒண்ணு நடிச்சிருப்பாரு. 4 கதை வந்திருக்குமே. என்ன படம் அது? சில்லு கருப்பட்டி தானே. சில்லு கருப்பட்டிலயும் மணிகண்டன் வந்து கேன்சர். அவர் பண்றது எல்லாமே சூப்பர்வா தான் இருக்கு. அந்த கதையெல்லாம் அற்புதமா இருக்குல்ல. இன்னொன்னு கூட ஒரு படம் நான் பார்த்தேன் லாஸ்ட் இதுல. 3 டிஃபரண்ட் லவ் ஸ்டோரீஸ் வரும். நல்ல மூவிங்க. அது என்ன படங்க? ஐ திங்க் லாஸ்ட் அக்டோபர்ல ரிலீஸ் ஆச்சு. இப்ப முடிஞ்ச அக்டோபர். நாம வந்து ஆடியன்ஸ் மேல ஃபுல்லா ப்ளேமே போடாதீங்க. இது எல்லாத்துக்குமே ப்ளேம் யாரு தெரியுமா? அங்க ஒரு கவுன்சில்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? ப்ரொடியூசர் கவுன்சில் அப்படின்ட்டு. அதுதான். இப்ப உங்களுக்கு மலையாளம் படம் வருதுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியுது? தமிழ்ல ப்ரோமோட் பண்றதால தானே. புரியல. இப்ப வந்து that is not a reason, actual reason. மஞ்சுமல் பாய்ஸ்ங்கிறது வரது வந்து உங்களுக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்ல நாம இருக்கோம் இல்லைங்களா? நமக்கு எப்படி தெரியுது? See, that's a difference. Why I'm saying means ஒரே நிமிஷம். நம்மளோட படத்தை யாருமே அவ்வளோ எஃபர்ட்டா நினைச்சு ப்ரோமோட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச one second நான் பேசுறது கேக்க ப்ரொமோஷன் எப்படி பண்றாங்கன்னா நம்ம one second சிலம்பரசன் தான் பண்றாங்க. அது அவுட் சைடும் போய் பண்ணணும். இல்ல இல்ல one second சிலம்பரசன். ஓகே one second அதுக்கான ஆன்சர் நான் சொல்றேன். why means இப்ப ஐ திங்க் லாஸ்ட் இயருக்கு முன்னாடி இயர் 2023ல போர் தொழில்னு ஒரு படம், ஓகேவா? அசோக் செல்வன் நடிச்சிருப்பாரு, சரத்குமார் சார் போலீஸ் காப், 2 பேருமே போலீஸ்ல இருப்பாங்க. ஆக்சுவலி இட் ரியலி ஒர்க் வெல். பட் ஆனா என்னாச்சுன்னா ஒரு 1 வீக்ல ஆஃப்டர் 4 days ஐ திங்க் இட் ரிலீஸ்ட் ஆன் Thursday or Friday, ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் அது அந்த 4 days ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் மாரி கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அந்த வீக்கெண்டுக்கு அப்புறம் தான் ரொம்ப பாசிட்டிவா மாறிச்சு ஆக்சுவலி போர் தொழிலுக்கு. அந்த மாதிரி தான் நிறைய படத்துக்கு அப்படி மாறுது. பட் என்ன பிரச்சனைனா இங்க இருக்கிற சில ரிவ்யூஸை பார்த்துட்டு சில பேர் இருந்துக்கிட்டு, ஏன்னா முன்னெல்லாம் நம்ம சன் டிவில பார்ப்போம் ரிவ்யூ, ஞாபகம் இருக்குன்னு தெரியல, சின்ன வயசுல டாப் 10 திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க, ½ hour போடுவாங்க. உண்மையுமே ரியலி இட் மீன்ஸ் எ லாட். நிறைய பேர் அந்த இதை பார்த்துட்டு நிறைய பேர் போயிருக்காங்க படத்துக்கு. அப்புறம் வரும் ஐயா, அதுதான் இங்க நானும் சொல்றேன். 1 வீக் அப்புறம் வந்தாலும் இருங்க 1 வீக் அப்புறம் வந்தாலும் நல்லா இருக்கும் உண்மையுமே அந்த டாப் 10. சில இதெல்லாம் நடந்துகிட்டு இப்ப பெரிய பெரிய படங்கள்லாம் அந்த வீக்கே கொடுத்துருவாங்க. பிரைம் ஸ்லாட்டை புக் பண்ணி அந்த வீக்கெண்ட்லயே கொடுப்பாங்க சில படத்துக்குலாம், எந்திரன் இந்த மாதிரி பெரிய பெரிய படத்துக்குலாம், ஓகேவா? இப்ப மஞ்சுமல் பாய்ஸ் அவங்க தனி ஸ்லாட்டே வச்சிருப்பாங்களே. ஈவன் நீங்க அந்த டாப் 10ல போனீங்கனாலும். ஓகே, நான் ஒரு 5 minutes கழிச்சு கூப்பிடுறேன், கால் வருது. சிலம்பரசன், நீங்க வந்து இந்த ப்ரமோட் பண்றதுன்றது மஞ்சுமல் பாய்ஸ் வந்து எப்ப வந்து இவங்க ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க? இங்க வந்து அவங்க கமலை வச்சே ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரிலீஸ்க்கு முன்னாடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா எனக்கு தெரியல. பட் வந்து அந்த படம் கேரளால இறங்குச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த பாட்டு வந்து இருக்கிறதுனால இங்க ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து அது இங்க வந்து கிளிக் ஆச்சு. அப்புறம் வந்து இங்க ஒரு பிசினஸ் வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறமா தான் இங்க வந்து ப்ரமோஷன் வந்து ஹெவியா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஈவன் பிரேம மேம், இதுல என்னோட ஒரே ஒரு டிஃபரெண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ப்ரமோஷனா அதுக்கு முன்னாடி மத்த எல்லா ஸ்டேட்லயும் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப மலையாளம் படம் எடுத்தீங்கன்னா வேற எந்த ஸ்டேட்லயும் ப்ரோமோட் பண்ண மாட்டாங்க, நம்ம தமிழ்நாட்டுல வந்து ப்ரோமோட் பண்ணுவாங்க. அப்படி சொல்ல முடியாது. இப்ப மார்க்கோ எல்லாம் இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மேம். அதுல நீங்க சொல்லுங்க. அவங்க வந்து இங்க வந்து ப்ரோமோட் பண்றது ஏன் அப்படின்னா, இப்போ நமக்கும் அவங்களுக்கும் வந்து எப்படி சொல்றது, அவங்க ஏதாச்சும் ஒரு கனெக்ட் இருக்கும். அந்த கனெக்ட் நமக்கு வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த படம் வந்து ஹிட் ஆகும், அவங்க ஸ்டேட்லயும் சரி நம்ம ஸ்டேட்லயும் சரி. இப்போ அந்த மாதிரி ஒரு தமிழ் படத்தை வந்து வேற ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்ல போய் ப்ரோமோட் பண்ணிருக்காங்களா? இல்ல, அதுக்கான ஒரு ஹோப் இருக்கறனால தான் அவங்க வந்துட்டு இங்க நமக்கு வந்து ஒரு இன்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் ஹோப் நமக்கு அவங்களுக்கு இருக்குல்ல. அந்த மாதிரி ஹோப் ஏன் இவங்க இல்லாம போய் எங்கேயுமே ப்ரோமோட் பண்ண மாட்டேங்கிறாங்கிறது தான் என் கேள்வியே. விஜய் சார் மூவி எல்லாம் வந்து அவர் வந்து ப்ரோமோட் பண்ணல. பட் வந்து அவருக்கான ஒரு ஹைப் வந்து கேரளால இருக்கதான் செய்யுது. சூர்யா சாருக்கு ஹைப் இருக்கிறது மேம்.
அது ஹைப் ஆமா இருக்கிறது. ரீசனோட அது காரணம் எனக்கு அவங்களோட ப்ரொமோஷன் வேணுங்கிறேன் நானு. இப்ப நீங்க விஜய் சொன்னதால நான் விஜய் சொல்றேன். விஜய் வந்து இப்ப கேரளால, தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு கண்ட்ரில அவருக்கு வந்து ஒரு ஹைப் இருக்கு அப்படின்னா அது அவருக்கான ஹைப், அந்த படத்துக்கான ஹைப் இல்ல இல்லைங்களா? அந்த படத்துக்காக நாம ப்ரொடியூசரா நாம என்ன பண்ணிருக்கோம்? ப்ரமோஷன் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. எனக்கு என்னமோ கேரளால இருந்து ஐயா தமிழ்நாட்டுக்கு இல்ல promotion கேரளால மட்டும் இல்ல மேம். நான் இங்க இப்ப வந்து இப்ப ஈவன் இப்ப இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு இல்லைங்களா விடாமுயற்சி, அதுக்காக ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ்னு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து என்ன போனது? அது அவங்களோட தப்பு. அது அவங்களோட அது தப்புன்னு அதத்தான் நான் சிலம்பரசன் சொல்றேன். இதுதான் இங்க இவங்களோட பாருங்களேன். தப்புன்னு நான் சொல்றேன். டாம் 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 நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புறேன். அந்த இதுக்கு மார்க்கெட்டிங் விக்ரம் படத்துல கமல் சார் வந்து தெருவா மார்க்கெட்டிங் பண்ணுவாரு. அந்த எஸ், மாதிரி மார்க்கெட்டிங் எவனுமே பண்ண மாட்டான். சரிங்களா? அது மாதிரிதான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா கமலுக்கு அந்த ஸ்டோரி லைன் மேல நம்பிக்கை இருக்கு. கமலுக்கு எப்படி இருந்தாலும் இது ஹிட் ஆயிடும்ன்ற நம்பிக்கை இருக்கு. அவரு வேற பணம் போட்டிருக்காப்ல. தலைவன் பயங்கர லாஸ்ல இருந்தாப்ல. எப்படியாவது இதுல எடுத்துடணும்னு நினைச்சாரு. அவரு வந்து போட்ட எஃபர்ட் வந்து கடைசியில சக்சஸ் ஆயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இல்ல அவர் மேம், இதுல பயங்கரமா நீங்க அதுல என்ன வந்து பாக்கணும் அப்படின்னா கமல் தான் ப்ரொடியூசர், ராஜ் கமல் பிலிம்ஸ். சரிங்களா? ஆஸ் எ ப்ரொடியூசரா he promoted his film in all the states across the world. So he sweeted the success. அந்த மாதிரி வந்து வேற யாரு ப்ரோமோட் பண்றா தமிழுக்காக? இப்ப நீங்க வேற எந்த லாங்குவேஜ்ல எந்த அதுதாங்க. படம் ஐயோ இங்க பாருங்களேன். பெரிய பெரிய படத்துக்கு அவங்க கிட்ட பட்ஜெட் இருக்கு. அவங்க ப்ரமோஷன்ஸ்க்குன்னு தனியா பணம் ஒதுக்குறாங்க. சின்ன பட்ஜெட் படத்துக்கு அப்படி அவங்க பண்றது இல்ல. நீங்க சின்ன கேரளாலே பட்ஜெட் ஒரு நிமிஷம் படத்தையே இருங்க. ஒரு விட்டுருங்க. நிமிஷம் இருங்க. இருங்க சிலம்பரசன். இப்ப நம்ம கான்டெக்ஸ்ட் பேசுனதே சின்ன பட்ஜெட் படம் தான். ஓகேங்களா? இப்போ நீங்க அப்படியே பாத்தீங்கன்னாலும், இப்ப கேரளால எல்லா சின்ன பட்ஜெட் படமுமே நீங்க சொல்ற மாரி போய் அவ்ளோ டோர் ஸ்டெப் கேம்பெயினா பண்றாங்க? கிடையாது. ஆனாலும் அந்த படத்துக்கு அவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. பட் நமக்கு வந்து அந்த மாரி நல்ல படங்கள் வரும்பொழுது ஏன் அவ்ளோ ரிட்டர்ன்ஸ் இல்ல? ஒய் தே ஆர் டேக்கிங் ஒன்லி லெஸ் அமௌண்ட்ன்றத பேசுறோம். நீங்க சொல்ற பெர்ஸ்பெக்டிவ் ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அது வந்து புரொடியூசர் கிட்ட காசு இருக்கணும். அவங்களே கடைசிலலாம் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 5 கோடி 6 கோடிக்குலாம் பணம் பண்றவங்க கடைசில எதையா ஒண்ண வந்து கஷ்டப்பட்டு அங்க கடன வாங்கி, இங்க கடன வாங்கி அப்படிதான் அந்த படத்தையே முடிப்பாங்க. அப்படி பண்ணி ஸ்டார்ட் பண்ணி எண்ட் ஆயி படம் ரிலீஸ் ஆகாத படங்கள் எவ்வளவோ இருக்கு. அப்ப அவங்க கிட்ட போய் நீங்க மார்க்கெட்டிங் பண்ணுங்கன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா கமலுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வேல்யூ இருக்கு. பிளஸ் அவரு சொல்றத வந்து மக்கள் நம்புவாங்கல்ல. அந்த 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 அவருக்கான வேல்யூலயே வந்து ப்ரமோஷன் ஒரு பெரிய ப்ரமோஷன் தானே. அதுக்கப்புறம் ஹி வாண்ட் டு ஏர்ன் மோர் சோ ஹி டிட் தட். பட் வி காண்ட் எக்ஸ்பெக்ட். கமலுக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்குன்ட்டு போய் அவங்க வந்து ப்ரொமோட்டே பண்ணல. எனக்கு விக்ரம் படத்தை மட்டும் நான் சொல்றேன். விக்ரம் படத்தை வந்து ஆர்கேஎஃப்ஐ வந்து எல்லா இடத்துலயும் போய் ப்ரொமோட் பண்ணணும்னு பண்ணாங்க. அதே மாதிரி தான் ஈவன் சிவகார்த்திகேயன், ஆர்கேஎஃப்ஐ அதே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான். சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு படம் எடுத்து அதையும் ப்ரொமோட் பண்ணாங்க. இந்த 2 ரிசல்ட்டும் நமக்கு தெரியுமா இல்லைங்களா? அதுதாங்க ஸ்டோரி மேல இருக்க அந்த கான்ஃபிடன்ஸ் மாதிரி நம்ம என்னதான் இருந்தாலும் சிலம்பரசன் ஒரே நீங்க நிமிஷம் ஸ்டிக் டு தி சேம் பாயிண்டா இருக்கீங்க. இல்லங்க நீங்களும் புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க சொல்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல. அவங்கிட்ட பணமே இல்லாம எப்படி ப்ரோமோட் பண்ணுவான்? மேம் படமே இல்லாம வந்து இப்ப என்ன இந்தியன் 2ன்னு ஏன் ஒண்ணு ஏன் சின்ன பட்ஜெட் ஐயா? ஏங்கய்யா சின்ன பட்ஜெட்? இந்தியன் 2 ப்ரோமோட் பண்ணியிருந்தா காசு எடுத்திருக்கும்னு நீங்க சொல்றீங்களா? அதுல என்ன கதை இருக்கு? இந்தியன் 2 ப்ரொமோட் பண்ணிருந்தா நான் காசு எடுத்திருக்குமான்னு சொல்லல. ப்ரொமோட் பண்ணாங்களான்னு நான் கேக்குறேன். இந்தியன் 2-வை எப்படி ப்ரொமோட் பண்ணாங்கன்னு நான் கேக்குறேன். அவ்வளவுதான். இப்ப புஷ்பா 2 எனக்கு இந்தியன் 2வும் புஷ்பா 2வும் ஒன்னும் வித்தியாசமாலாம் எனக்கு தெரியவே இல்லை. ரெண்டுமே எதுவுமே இல்ல. இந்தியன் 2 எல்லாம் நீங்க எதோடையும் கம்பேர் பண்ண புஷ்பா நீங்க இந்தியன் 2வா புஷ்பா 2வான்னு கேட்டீங்கன்னா நான் புஷ்பா 2 நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவேன். புஷ்பா 2 அப்படி என்ன நல்லா இருந்ததுன்னு தான் நான் கேக்குறேன். சரி ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க. இல்ல அது என்ன நல்லா இருந்துச்சுன்றது கிடையாது. இது அதை விட கேவலமா இருந்துச்சுன்றது தான் கான்டெக்ஸ்ட். ஓகே, அப்ப ரெண்டுமே கேவலமா தானே இருந்ததுன்னு நீங்க சொல்லணும். அது எப்படி? இல்லங்க ரெண்டு படம் நீங்க எடுக்குறீங்க. அதுல ஏதாவது ஒண்ணு நீங்க பண்ணும்ல. இது ஓகேவா அது ஓகேவா அப்படின்னு சொல்லி நம்ம ஒண்ணு சொல்லுவோம்ல.
2மே அட்டர் ஃபிளாப்னா ஆமா அட்டர் ஃபிளாப்னு நம்ம சொல்லலாம். ஆமா, இது அதுல அட்லீஸ்ட் சம்திங் அட்டர் இஸ் தேர் டு ஃபிளாப்பா see. தானே நோ நோ. வந்திருக்கணும். எதுக்கு ஐயோ 1500 கோடி நிறைய 2000 கோடி கலெக்ஷன் நான் ஆகுது? லாஜிக்க நம்ம பேசணும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் த ஹைப் தட் வாட் வி ஹேட் ஃபார் த ஃபர்ஸ்ட் அண்ட் த ரிப்பீட்டட் மேம், டயலாக்ஸ் இப்ப எல்லாமே ஹைப்புங்கிறது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் தானே. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே இருக்கலாம், செகண்ட் டே இருக்கலாம், இல்ல ஒரு 1 வீக் கூட இருக்கலாம்னு வைங்க. எல்லா நாளுமே உங்களுக்கு 100 கோடி வந்து இருக்குமா? கலெக்ஷன் இருக்குமா? எனக்கு இது புரியல. நீங்க அப்ப என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 1 செகண்ட். இல்ல கான்டெக்ட் என்ன, இப்ப புஷ்பா 2 நல்லா இருக்குன்றா? ஏன்னா நான் அப்படியே கேட்கல. ஏன் வந்து தமிழ் படத்தை வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டேங்கிறாங்க? எந்த ப்ரொடியூசரும் வந்து எனக்கு அவ்வளோ இந்த அட்லீஸ்ட் வந்து இல்ல இல்ல ஆர்கேஎஃப்ஐ இல்ல ப்ரொமோட் அப்படியே பண்ணாலும் கூட வேற எந்த ப்ரொடியூசர்ஸும் இல்ல சின்ன படம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைங்க, இப்ப பெரிய படம் வந்து இப்ப அஜித், விஜயோ, ரஜினியோ சிம்பிள் ஒரு ஆடியோ லான்ச். அஜித்துக்கு அது கூட தேவையில்லை. ஈவன் தோ இட் வில் பி ஒர்க் அவுட் வெரி வெல். திஸ் இஸ் த ரியாலிட்டி. ப்ரோ, ஓகேவா? இப்ப நீங்க தமிழ்நாட்டுல எவ்வளவு நாள் தான் இப்படியே சொல்லிக்கிட்டே ஒரே நிமிஷம் இருப்பீங்க? எங்களுக்கு ப்ரொமோஷனே ஐயா இருங்க வேணாம், இருங்க 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 ப்ரொமோஷன் இல்லாம இருங்க இருங்க கலெக்ஷன் இருங்க வரணும். இருங்க சிலம்பரசன், அதான் ரீசன் சொல்றேன். இப்ப தே ஹாவ் எ சர்டன் ஃபேஸ். ஈவன் தோ இப்ப வந்து நீங்க சொல்லுவீங்க. ஒரே நிமிஷம் வரேன். ஆர்கே உங்களை அடி இடி மாதிரி விழும். இப்போ உங்களுக்கு வர்றது ஒரு நிமிஷம் கால் வருதுட்டு ஓடி போயிட வேண்டியது. ஒரு நிமிஷம் இருங்க சிலம்பரசன். டைகர் ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருந்தாப்ல. சொல்லுங்க டைகர். டைகர் பேசிட்டோம். நான் ஒரே நிமிஷம் தான் வந்துடுறேன். கூப்பிடுறாங்க வீட்டுல, வந்துடுறேன். டைகர் இன்னொரு சொல்லுங்க. யோ ஜிந்தா சா வச்சிருவன நானு. ஓடி போயிரு. ஐயா இந்த ஐடியா தவிர்த்தரலாம். வேற ஆள்கிட்ட போங்க. டாக்டர் தில்லு வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்குங்க. தில்லி சொல்லுங்க. தில்லை தானே நீங்க? தில்லையா தில்லியா? டாக்டர் தில்லி ஐயா. லதாமா பேசணும்னு சொன்னாங்க, நம்ம வந்து எஸ் பிளாக் பண்ணிட்டோம். லதாமா. இப்ப நீங்க லதாமா கிட்ட என்ன திருப்படி வாங்குது? அம்மா உங்களை 2 அடி அடிச்சுட்டு போட்டோன்னு சொல்லிட்டு கூப்பிடுறேன். ரைட்டு. எங்கிட்ட ஆரம்பிச்சு எங்கிட்ட போய் கடைசியில டேய் யாரா நீங்களா?